வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை எல்லோருக்குமே நிறைவாக இருக்கா? எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? நெறைய பேர் என்ன பண்றாங்க, சொத்து சுகம் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், வேலையில இருக்கிறவங்களுக்கு தான் பொண்ணு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தில இருக்கிறாங்க. அந்த மாரி அரசு வேலையில இருக்கிறவங்களையோ, இருக்கிறவங்களுக்கோ அல்ல தனியார் துறையில வேலையில இருக்கிறவங்களோ திருமணம் செஞ்ச பிறகு அவங்க வாழ்க்கை நிறைவா இருக்கா? சில பேர் நல்ல சம்பளத்தில இருப்பாங்க, தொழில்ல இருப்பாங்க. அந்த தொழில்ல நிறைவான, நிம்மதியான வேலைய அவங்க செய்றாங்களா? அதில பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு, வழக்கு அந்த வேகத்த கொண்டாந்து வீட்ல குடும்பத்தில காமிக்கிறது, இந்த மாரி அமைப்பெல்லாம் போயிட்டு இருக்குல்ல. அப்போ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கக்கூடியவன் வந்து வேலையில இருக்கிறவன் தாங்கிறதெல்லாம் ஒரு கணக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது நம்ம இந்திய நாட்டினுடைய கிளைமேட்டு அப்படின்னா, ஒரு 2 2 வடை, ஒரு டீ சாப்பிட்டா போதும். பசி அடங்கிரும். எவனுமே பட்டினியா இருக்கிறதில்ல. அப்படி ஒரு சூழல் இல்ல. அந்த மாரி ஒரு காலகட்டங்கள் இப்போது கிடையாது. எல்லாமே வாழ பிறந்தவர்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நிறைவு, நிம்மதிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா நம்ம அலசலாம், பார்க்கலாம். துல்லியமான பதிலும், கணிப்பும் கண்டிப்பா அங்க கிடைக்கும். வாழ்க்கையில வேலையில இருந்தாலும் சரி, இல்லன்னாலும் சரி, அவங்க நிம்மதியா இருப்பாங்களா, வாழுவாங்கிறத ஜோதிட ரீதியாக கண்டிப்பாக கணிக்க முடியும், பார்க்கவும் முடியும். அதனால தயவு செஞ்சு நேயர்கள் எல்லாமே ஜோதிட ரீதியா வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கு உண்டான வழிய தேடுங்க. வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். வாழ்க்கை எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பை நல்ல ஜோதிடர் குடுப்பார். நன்றி, வணக்கம்.